ஹாய் ஹாப்பி 200th மினி விலாக் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த நாளை முன்னிட்டு நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அதாவது ரசகுல்லா. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் போல் வினிகர் சேர்த்து அதை வந்து வடிகட்டி நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட 2 டீஸ்பூன் வந்து கான்ஃபர் மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கான்ஃபர் மாவே சேர்க்காமல் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நான் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், 2 ஸ்பூன் சேர்த்து. ஸோ அதனால் கொஞ்சம் களி மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் சேர்த்துக்காதீங்க, இல்லைனா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ அதை நல்லா மசிச்சு அதாவது நல்லா தேய்ச்சி மசிச்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 16 உருண்டை போல் வந்துச்சு. இதுக்கு 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 kg போல் சுகர் எடுத்து, அது இப்போ நம்ம 1 கப் சக்கரை சேர்க்குறோம்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ நல்லா பாகு காய்ச்சி அதில் வந்து இந்த உருண்டைகளை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ இப்படி இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் த சைஸாக வரும். இந்த மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக களி மாதிரி வந்துச்சு, இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்த்துக்காமல் இருக்கிறதே நல்லது தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு ரிசல்ட்டை சொல்லுங்கள் கமெண்ட்டில். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி எதுவும் சொதப்பியிருக்கா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.